இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்ட ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் ஒருபோதும் இடமில்லை. எடப்பாடியார் உறுதியாக உள்ளார். நிர்வாகி முன்னிலையில் திருவொற்றியூர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேச்சு. சென்னை திருவொற்றியூர் அஜாக்ஸ் பேருந்து நிலையத்தின் அருகே உள்ள தனியார் ஓட்டலில் அதிமுக மேற்கு பகுதி கழகம் சார்பில் திருவொற்றியூர் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் புதிய நிர்வாகிகளுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திக், மேற்கு பகுதி பொருளாளர் சச்சிதானந்தம், மாவட்ட பிரதிநிதி MD சேகர், வினோத்ராஜ், 6வது வார்டு வட்ட செயலாளர் வேலாயுதம் மற்றும் மணிக்குமார், 7வது வார்டு வட்ட செயலாளர் கண்ணன் மற்றும் ரவிச்சந்திரன், 5வது வார்டு பட்டக்கழக பொருளாளர் புகழேந்தி, 21வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராஜேஷ் மற்றும் 18வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது நிர்வாகி முன்னிலையில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன், தொண்டர்கள் இருக்கும் வரை இந்த கட்சியை ஒருபொழுதும் அளிக்க முடியாது. எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சி புரட்சி தலைவி அம்மாவால் வளர்க்கப்பட்ட கட்சியை காப்பாற்றும் நோக்கில் எடப்பாடியார் செயல்பட்டு வருகிறார். இரட்டை இலைக்கு துரோகம் விளைவித்த ஓபிஎஸ் நாடாளுமன்ற தேர்தலில் பலாப்பழ சின்னத்திற்கு நின்று படுதோல்வி அடைந்தார். அதிமுகவுக்கு துரோகம் விளைவித்த ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் ஒருபோதும் இடமில்லை என்பது எடப்பாடியாரின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 10 பேரை வச்சு கட்சி நடத்தி வரும் தினகரன் இப்போது அவரது கூடாரமே காலியாக உள்ளது. இதற்காக கட்சி நிர்வாகிகள் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக எடப்பாடியார் தலைமையில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று இதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று நிர்வாகிகள் முன்னிலையில் அவர் தெரிவித்தார். இதில் வட்ட செயலாளர்கள், தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொண்டனர்.